வேண்டும். எசாயா 42வது அதிகாரம் 8வது வசனத்திலே, நானே ஆண்டவர், அதுவே என் பெயர், என் மாட்சியை பிறருக்கோ என் புகழை சிலைகளுக்கோ விட்டுக் கொட்டேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய ஆராதனைகள் எல்லாவற்றையும் நம் ஆண்டவர் ஒருவருக்கே செலுத்த வேண்டும். ஏனெனில் அவர் ஒருவரே கடவுள். அவரை நீங்கள் வழிபட்டால் நீங்கள் நீடூழி வாழ்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. உதாரணமாக ஆபிரகாமை நினைச்சு பாருங்க. ஆபிரகாம் ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரை மட்டுமே வழிபட்டு வந்தார். இதனால் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டார். அவர் பொருட்டு மண்ணுலகம் முழுவதுமே ஆசீர்வதிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்களும் கூட நீடூழி வாழ விரும்பினால் ஆபிரகாமை போல ஆண்டவரை மட்டுமே வழிபடுங்கள். அப்பொழுது நாமும்